அடுத்ததாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றது விறுவிறுப்பு அடைந்திருக்கு. இறுதிக்கட்ட பரப்புரையில் தலைவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்பாக களத்திலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடுடைய சிறப்பு செய்தியாளர்கள் களத்தில் இருக்காங்க. ஆந்திராவிலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனும், தெலுங்கானாவிலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷும் இணைந்திருக்கிறார். முதல்ல ரகுவரன் போலாம். ரகுவரன், தற்போது களம் எப்படி இருக்கு? ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி. அங்கே ஒரு பக்கம் நீண்ட காலமாக கோலோச்சி இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, பாரம்பரியமிக்க ஒய்எஸ்ஆர் அப்படின்ற 2 தலைவர்களுக்கு மத்தியில் அங்கே எப்படி இருக்கு களம்? வரும் 13ஆம் தேதி மக்களவை தேர்தலோடு சேர்ந்து இங்கே சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற இருக்கிறது. 175 சட்டப்பேரவை தேர்தலுக்குமான போட்டி தொடங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எடுத்திருக்கக்கூடிய நிலையில் தேசிய தலைவர்களும் ஆந்திர பிரதேசத்தை நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். நேற்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் விஜயவாடாவில் ரோட் ஷோ செய்திருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சி தலைவர்களும் கூட்டாக தங்களது பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள். நாம் தற்போது இருக்கக்கூடிய தொகுதி பார்த்தீங்கன்னா இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் ஆந்திராவின் முதல்வருமாக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய தொகுதியில் தான் தற்போது இருக்கிறோம். பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை முன்வைத்து தான் இந்த பிரச்சாரமானது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக 99% பணிகளை நாங்கள் முடித்திருக்கிறோம் என்று பிரச்சாரம் ஒருபுறம் முன்வைக்கப்படுகிறது. அதே போன்று தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பாக உண்மையான ஆந்திராவினுடைய வளர்ச்சி முகம் சந்திரபாபு நாயுடு தான் என்று அவர் ஒருபுறம் அந்த பிரச்சாரம் முன்வைக்கப்படுகிறது. இறுதி கட்டத்தை பிரச்சாரம் எடுத்திருக்கும் நிலையில் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேவப்பிரியன், தொடர்ந்து இணையில் பெறுங்க. அடுத்ததாக தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு செய்தி சுபாஷ் பேசலாம். சுபாஷ், கடந்த சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. பாஜக ஏற்கனவே ஓரளவுக்கு தங்களுடைய வளர்ச்சி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்பப்பட்ட நிலையில் பாஜகவுக்கு காங்கிரஸ் அங்கே சவாலாக இருக்கு. எப்படி இருக்கு? பிஆர்எஸ் வழக்கமான அதே வேகத்தோடு இருக்காங்களா? இப்போ அந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு? எது வெற்றியை தீர்மானிக்குதாங்க? மும்முனை போட்டியாக இங்கே தெலுங்கானாவில் இந்த தேர்தலானது நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக 17 தொகுதிகளில் மும்முனை போட்டி ஆனது இருந்தாலும் ஒரு தொகுதியில் 4 முனை போட்டி, அது ஹைதராபாத் தான். ஹைதராபாத்தில் ஏஐஎம்ஐஎம் அந்த கட்சியோடைய தலைவர் ஓவைசி தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். அவரும் அந்த தொகுதியில் போட்டியிடுவதால் அந்த ஒரு தொகுதியில் மட்டும் 4 முனை, எஞ்சியிருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 3 முனை போட்டியானது நிலவுகிறது. நீங்கள் சொன்னது போல காங்கிரஸ் கட்சி ஆளும் கட்சியாக இருப்பது கடந்த தேர்தல், அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு 3 இடம் மட்டும்தான் கிடைச்சது. ஆனால் இந்த முறை அது அதிகப்படியான இடங்கள் கிடைக்கும்ன்ற உறுதியோட தேர்தல் களத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆளும் கட்சியாக இருப்பதால. அதே போல பாஜக தங்களுக்கு இருக்கக்கூடிய 4 தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்ளவும் கூடுதலாக தொகுதிகளை பெறுவதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. 9 தொகுதிகளை வைத்திருக்கக்கூடிய பிஆர்எஸ் ஆட்சியை தெலுங்கானாவில் இழந்திருக்கிறது. அதே வேளையில் களத்தில் ஒரு டஃபான ஃபைட் கொடுக்கிறாங்க. பிஜேபிக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி, அவங்க இந்த 2 கட்சிகளுக்கும் டஃபான ஃபைட் கொடுப்பதால மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. 5 தொகுதிகள் பார்த்தோம்னா மிக கடுமையான போட்டிகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதுக்கு மிக முக்கிய காரணம் அங்கே சிறுபான்மையினருடைய வாக்குகள் தான் தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கக்கூடியது. ஹைதராபாத், செகந்திராபாத், கரீம்நகர், மல்காஜ்கிரி, அதே போல செகந்திராபாத், இந்த 5 தொகுதிகளும் மிக முக்கியமான தொகுதிகளாக இந்த சிறுபான்மையினர் வாக்குகளை பெறக்கூடிய தொகுதிகளாக, நிர்ணயிக்கக்கூடிய தொகுதிகளாக, வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. அடிப்படையில் பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக தெலுங்கானா முழுவதும் வளர்ச்சியின் அடிப்படையில் தான் வாக்குகள் கொடுக்க போகிறோம். அதே போல மாற்றத்தின் அடிப்படையில் அந்த வாக்குகளானது இருக்குன்றத இங்க களத்தில் மக்களோடைய நம்ம பேசும் பொழுது தெரிகிறது. தேவப்பிரியா, தென்னிந்தியாவில் தங்களுக்கு வாய்ப்பு இருக்குதா கருதக்கூடிய 2 மாநிலங்களில், ஒன்று ஆந்திரா, இன்னொன்று தெலுங்கானா, இன்னொன்று கர்நாடகா. இப்போ இந்த 2 தொகுதிகளையும் 2 மாநிலங்களையும் தேர்தல் நடத்திருக்கு. இதில் பாஜக காங்கிரஸ் அப்படின்னு நேரடியாக மோதிக்கொள்ளக்குது. அதே நிலையில் மாநில கட்சியில் ஓரளவுக்கு செல்வாக்காக இருக்காங்க. தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க. உங்களுடைய இருவருடைய தகவலுக்கும் நன்றி.